பல முறை ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கும். அந்த ட்ரிப்ஸோட வந்துடுவார். அந்த ட்ரிப்ஸ் போட்ட கையோட வந்து நிற்பார். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தது இதுதான் நான் முதல் முறை. நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்கண்ணே. நிறைய வழிகளில் தான் நான் பயணப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தம்பி சூர்யா அவர்கள் இந்த படத்துல இருந்து விலகுறாங்க அப்படின்ற செய்தி கேட்டவுடனே போறேன். ஒரு அரை மணி நேரம் அப்படியே அமைதியாக உட்கார்ந்தோடனே சொன்னாரு, நம்ம மேல தாண்டா தப்பு. நம்ம திடீர்னு தேதி கேட்டா அவங்க எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் சரி சந்தோஷமா அண்ணன் தம்பியாவே இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்டா. சரியா? ஏன்னா என் மனசை வந்து லேசாக்குறாரு. சரியா? கிளம்பு, அடுத்து என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு நண்பன் கூப்பிட்டான். சார் அருண் விஜய் பண்ணுறாரு சார். அப்படியே ஜிவ்வுன்னு இருந்தது இந்த படம். ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஆஃபீஸ் போவேன், நானா உட்காந்துருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீ கிளம்புடா அப்படின்றவாரு. நான் எதுக்கு வந்தேன்னு அவருக்கு தெரியும். அடுத்து ஒரு விஷயம் நடக்குது. அப்பவும் போகிறேன், ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். என்ன அப்படின்னாரு. இல்லை சும்மா வந்தேன், ஏதோ உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு வந்தேன். சரி கிளம்பு, போயிடுவேன். பல முறை ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கும். அந்த ட்ரிப்ஸோட வந்துடுவார். அந்த ட்ரிப்ஸ் போட்ட கையோட வந்து நிற்பார். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவ்வளவு இந்த படத்துக்காக இறங்கி வேலை பார்த்தோம். இந்த சந்தோஷமான நாளுக்காக தான் நான்லாம் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தது இதுதான் நான் முதல் முறை. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ணா இந்த சந்தோஷம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்கண்ணே. என் தம்பி அருண், அவருக்கு அண்ணன் நான் நடிச்சிருந்தேன். ரொம்ப கோவக்கார அண்ணன். ஆனால் அவனை பார்த்தா எனக்கு கண் கலங்கிரும். ஹரி சார் சொல்லுவார், நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க அப்படிம்பாரு. அவனை பார்த்தாலே எனக்கு அழுக வருது. நான் என்ன செய்ய, இல்லை நீங்கள் கோவமான அண்ணன், நீங்கள் அழக்கூடாது அப்படிம்பாரு. திரும்ப இந்த படத்துலையும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தம்பி சொன்ன மாதிரி அடிபட்டு வந்த நேரத்தில் நான் அவரை அடிக்கிற மாதிரி காட்சி தடவி பார்த்துட்டே இருப்பேன். எந்த இடத்துல அடிபட்டிருக்கு, எங்கே மீச்சேன், ஒருவேளை தெரியாமல் பட்டுருமோ அப்படின்ற பயத்திலேயே பதறி நடித்த காட்சி அது. ஆனால் திரையில் வேறு மாதிரி தெரியும். தம்பி உங்களோட உழைப்புக்கு நீங்கள் உச்சம் தொடுவீங்க தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கானா பாடகரா, ஒரு கிராமிய பாடகரா, ஒரு தமிழ் பாப் இசை கலைஞரா தமிழ்நாட்டுக்கு ஓரளவு அறிமுகமாக இருந்த என்னை வந்து நடிகனாக உருவாக்குனது அண்ணன் பாலா அவர்கள் தான். லொடுக்கு பாண்டி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மூலமாக அவர் இயக்குன எல்லா படங்களையும் நடித்த நடிகர்கள் எல்லாம் ஏற்கனவே நடிச்சிட்டு வந்தவங்க. ஆனால் நான் ஒருத்தன் தான் அவரால் நடிகனாக உருவாக்கப்பட்டவன். அந்த ஒரு பெருமையும் இன்றைக்கி நடிகங்கிற ஒரு அங்கீகாரமும், ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சின்ன நகைச்சுவை நடிகராக அவர் என்னை அறிமுகப்படுத்தினார் லொடுக்கு பாண்டியா. ஆனால் அவரே ஒரு முறை பிதாமகன் படத்தினுடைய படப்பிடிப்பு தேனியில் நடக்கும் பொழுது ஒருத்தர்கிட்ட சொன்னார், அவன் ஒரு நல்ல குணசித்திர நடிகன், அவனை நான் வந்து தவறுதலாக நகைச்சுவை நடிகனாக அறிமுகப்படுத்திட்டேன். இன்றைக்கெல்லாம் என்றைக்காக இருந்தாலும் அவன் நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு நடிகனாக வருவான் அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கும் நான் இடையில் அரசியலில் போய் எம்எல்ஏ எல்லாம் ஆனாலும் கூட மறுபடியும் திரும்ப இந்த சினிமாவில் கடந்த ஆண்டில் ஒரு 9 படங்கள் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன் அப்படின்னு சொன்னால் அது அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த கலைதான். ஆக நானும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாக அண்ணனுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள்.